ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வந்து முதல் நாள் நைட்டு நாங்கள் வந்து ராம்நாட்டுக்கு சின்ன மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டு சரி நம்ம வந்து குஷி பீச்சுக்கு போகலாமே அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் கிளம்பி போனோம். போயிட்டு மறுநாள் நாங்கள் வந்து மதியம் ஒரு 12 மணி இருக்கும். அதுக்குள்ளே நாங்கள் வந்து ஃபிஷ் பிரியாணி ஆக்கிட்டு 1 மணி இருக்கும். நாங்கள் வந்து ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் அரியமான் பீச்சுன்னு சொல்லுவாங்க, குஷி பீச்சுன்னு சொல்லுவாங்க. போயிட்டு அங்கே போன உடனே நாங்கள் வந்து சாப்பிட்டுவிட்டு அப்படியே லைட்டாக ஒரு ரவுண்டு அடிச்சு விட்டு கடைகள்லாம் ஏகப்பட்ட கடைகள் நிறையா இருக்குது. ஆனால் சாப்பாடு மட்டும் கிடைக்காது. சாப்பாடுக்கு பதில் நாங்கள் வந்து மீன்லாம் பொரிச்சு விற்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மீன்லாம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வாங்கி பாருங்கள். பஜ்ஜி, வடை, சம்சாலாம் அந்த மாதிரிலாம் விற்கிது. வந்து ஃபேமிலியோடு நல்லா வந்து ஒரு நாள் டூர் மாதிரி நல்லா வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸுங்க. நாங்கள் வந்து சரி நிழலாக உள்ள இடத்துல போய் உட்காரலாமேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்த இடத்துல தார்பாய் விரிச்சோடனே அவ்வளோ கருவ முள், ஒவ்வொரு முள் இப்படி நிற்கவும் எல்லோரும் என்ன பண்ணிட்டோம், சரி அந்த இடம் வேறு இடத்துல போய் உட்காரலான்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போனோம். வேறு இடத்துல போய் உட்கார்றதுக்கு என் ஃபேமிலியோடு போகிறத பாருங்கள். நண்டும் சுண்டுமா தெரியுது பற்றியெல்லாம் குளிக்கிறதுக்கு, தலையெல்லாம் அவுத்து போட்டுட்டு தெரியுதுங்க குளிக்கிறதுக்கு. பிள்ளைய சாப்பிட்றதுகளோ இல்லையா, ஆனால் குளிக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா வெயில் அதிகமாக இருந்ததுன்னா நான் வந்து யாருமே போகலை, கடற்கரை குளிக்கிறதுக்கு யாரும் போகலை. அந்த வெயிலே ஒரு சின்ன பையன் 6லேருந்து ஒரு 7 வயசு பையன் தான் இருப்பேன். அவன் வந்து பட்டம் விட்டுக்கிட்டு இருந்தான். அந்த பட்டம் மேலே ஏற திரும்பி ஏற இப்படி அந்த பையன் ரொம்ப சிரமப்பட்டு விட்டுக்கிட்டு இருந்தான். அதோட ஒரு 3லேருந்து 3:30 மணி வாக்கில் நாங்கள் வந்து குளிக்க கிளம்பிட்டோம். இந்த மணல்லாம் பாருங்களேன், நல்லா வெள்ளை மண்ணாகவும் கருப்பு மண்ணாகவும் கலந்துருக்கப்போ அதெல்லாம் அழகாக தெரிஞ்சிச்சு. அதோடு நாங்கள் வந்து கடலில் குளிக்கிறப்ப அந்த கடலில் வந்து அலை கிடையாது. அலை இல்லாமல் நல்லா குழந்தைகளுக்கெல்லாம் குளிக்க ஒரு சூப்பரான ஒரு இடம் தான். ஆனாலும் குழந்தைய வந்து குளிக்க வச்சு கொண்டுட்டு வரப்போ நம்ம வந்து சேஃபாக கொண்டுட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அந்த கடலில் வந்து எப்படின்னா நம்ம மீன் போனாலும் சரி, அப்புறம் வந்து இந்த சங்குகள் வகைகள்லாம் நிறையா வந்து ஊறி போகிறதெல்லாம் நம்மளுக்கு இந்த தண்ணி நல்லா தெரியுது. ஏன்னா அலை இல்லாதனால அது போகிறதெல்லாம் தெரியுது. அதில் ஒரு சங்கை தான் நான் வந்து பிடிச்சி மேலே போட்டு பார்த்தேன். அது அப்புறம் அதோடு நாங்கள் வந்து திரும்பி தண்ணியிலே விட்டாச்சு. தண்ணியில் வந்து அது போயிடுச்சு. அப்புறம் அதோடு நாங்கள் வந்து குளிச்சுட்டு எல்லோரும் நாங்கள் வந்து 1 மணி நேரம் தான் குளித்தோம். ரொம்பலாம் அதிகமாகலாம் குளிக்கல, டைம் ஆகலை. நாங்கள் வந்து உடனே கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து ஸ்கூல் டைம்னால சரியான கூட்டங்க, பயங்கர கூட்டம். கடற்கரையிலே ஏகப்பட்ட கூட்டம். அந்த கடலில் குளிக்கிறதுக்கே அவ்வளோ கூட்டம் நின்றுச்சு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம். அதோடு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். 4 மணி வாக்கில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆளுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸாக இருக்குது இந்த அரியமான் பீச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வாங்க. அப்புறம் நாங்கள் வந்து அதோடு வந்து குழந்தைய வந்து பாமன் பாலத்துக்கு போகலாமே அப்படின்னு சொன்னாங்க. சரி அதோட நாங்கள் வந்து பாமன் பாலத்துக்கு தான் போகிறோம். ஆனால் வெறும் டிராஃபிக்காக இருந்தனால வண்டி வந்து சீக்கிரம் போக முடியலை. அதோட கொஞ்சம் நின்று நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து பாமன் பாலத்துக்கு வந்தாச்சு. பாமன் பாலத்தில் வந்து முன்னாடி வந்து நான் வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வண்டியெலாம் நிற்க விட்டாங்க, நின்று பார்க்க விடுவாங்க. இப்போ வந்து வண்டியெலாம் வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா வண்டி இல்லாமல் மக்களை மட்டும் சும்மா இறக்கி விட்டு வேணுங்கிறவங்க நின்று பார்த்துட்டு போகிற மாதிரி நிற்க விட்றாங்க. ஏன்னா போலீஸ் வந்து வண்டி வந்து நிற்கவே விட மாட்டுறாங்க. எடுங்குங்கிற வண்டியை. அதோடு வந்து எங்கேயுமே வண்டி நிற்கலை, ஆட்கள் மட்டும்தான் நின்று இந்த கடற்கரையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நாங்கள் வந்து இன்னும் ஒரு 1 மணி நேரம் இருந்திருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரெயின் போகிறத பார்த்துருக்கலாம். நாங்கள் வந்து கிளம்பி வந்ததுக்கப்புறம் தான் வந்து ட்ரெயின் போச்சு. ஆனால் அங்கே போய் நாங்கள் வீடியோ எடுக்க முடியலை. ஏன்னா அந்த காற்றானது அப்படி எங்களை தள்ளுது. நல்லா ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இப்போ குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு.
அதோட குழந்தைங்கள வந்து நல்லா சேஃபாக கையில் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் வந்து பார்த்துட்டு ரொம்பலாம் அங்கே வந்து நாங்கள் வந்து நிற்கலை. ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதுனால நாங்கள் வந்து அதிகமாக நிற்கலை. டக்குன்னு பார்த்துட்டு கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கப்பல் வந்து நிறையா நிற்கிது. ஒவ்வொரு கப்பல் கிட்டே இருக்கனால அது வந்து பெருசாக தெரியுது. கொஞ்சம் தள்ளி தள்ளி நிற்கிற கப்பல் பூரா சின்ன சின்னதாக தெரியுது. இப்போ இங்கே வந்து இது கீழே தான் வந்து அந்த பாலத்தை தூக்குன உடனே இதில் வந்து கப்பல் போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்தது கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்தீங்க இந்த அரியமான் பீச்சு, அப்புறம் தனுஷ்கோடி, அப்புறம் வந்து அப்துல் கலாம் நினைவிடம் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக அந்த சைடு வந்தீங்கன்னா நல்லா வந்து குழந்தைகளோடு வந்து பார்த்துட்டு போங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், அந்த கடற்கரையில் வந்து அந்த பறவையெல்லாம் பறக்கிறப்ப அந்த மேலே அந்த வானத்தோட கலருக்கும் அந்த பறவை வந்து பிளாக் கலர் பறக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 6:30 மணி இருக்கும். நாங்கள் வந்து இங்கே வந்து பாமன் பாலத்தில் நிற்கிறப்ப 6:30 மணி இருக்கும். பாருங்கள், அழகாக பறவையெல்லாம் அவ்வளோ அழகாக பறக்குது. அப்புறம் வந்து ஒரு போட்டு போச்சு. அவ்வளோதான், பார்த்துட்டு நாங்கள் கிளம்பியாச்சு.